ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 19. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தை 9 மற்றும் 11 முதல் 13 வரை. மலைமேல் என் திருமுன் வந்து நில். அந்நாட்களில் எலியா ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தபின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 85. பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் மாட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வசனம். அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலுயா.
நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 22 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ, பேய் என அச்சத்தினால் அலறினார். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஜெபம். ஜெபம் வீணாகப் போவதில்லை. யாருக்காக ஜெபம் செய்யப்பட்டதோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையாவிடில் ஜெபித்தவனுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. எங்கள் பேரன்பின் ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உம்மை யாழிசைத்து புகழ்கிறோம். உமது வாக்கு நேர்மையானது, செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை. எங்கள் வீட்டில் நீதியும் நேர்மையும் நிலைக்கச் செய்யும். ஆண்டவரே, உமது வாக்கு நேர்மையானது என நம்புகிறேன். நான் குழப்பத்தில் இருக்கும்போது உமது வார்த்தை எனக்கு வழிகாட்டட்டும். நீர் நீதியை விரும்புகிறேன். என் எண்ணங்களிலும் செயல்களிலும் நேர்மையைத் தாரும். நான் உமது பேரன்புக்காக காத்திருக்கிறேன். என்னை கண்ணோக்கி பாரும். சாவுக்கு நிகரான என் பயங்களிலிருந்து என் உயிரை காத்தருளும். வாழ்வின் பஞ்சத்தில் என்னை வாழ்வியும். ஆண்டவரே, நாங்கள் உம்மில் களி கூர்ந்து வாழ அருள் தாரும். எங்கள் நாவு எப்போதும் உம் புகழை பாடட்டும். உமது பேரன்பு எங்கள் மீதும் எங்களை சுற்றியுள்ள அனைவர் மீதும் என்றென்றும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன். திருச்சிலுவை நமது அடையாளம். ஆவியே வருக, மன துணிவும் மொழியும் தருக. நேய தந்தையின் கொடையே எங்கள் நெஞ்சில் என்றும் உறைக. தூய ஆவியே வருக, மன துணிவும் மொழியும் தருக. நேய தந்தையின் கொடையே எங்கள் நெஞ்சில் என்றும் உறைக. அன்பின் ஊற்றே வருக, இறை அன்பை எம்முள் பொழிக. அன்பின் ஊற்றே வருக, இறை அன்பை எம்முள் பொழிக.
துன்பம் யாவும் தாங்க உம் துணையை எமக்கு அருள்க. தூய ஆவியே வருக, மன துணிவும் மொழியும் தருக. நேய தந்தையின் கொடையே எங்கள் நெஞ்சில் என்றும் முறைக. தேற்றும் சுடரே வருக, தினம் தெளிவும் அறிவும் தருக. தேற்றும் சூடரே வருக, தினம் தெளிவும் அறிவும் தருக. போற்றும் மனமே தருக, உம் புகழே நாவில் திகழ. தூய ஆவியே வருக, மன துணிவும் மொழியும் தருக. நேய தந்தையின் கொடையே எங்கள் நெஞ்சில் என்றும் முறைக.